பிரைஸ் த லார்ட். அன்றைய வசனம் சொல்லுகிறது, என்னாகமம் 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒருத்தருக்கு ஒரு பிரியம் இருக்கும். அந்த பிரியத்தை பற்றிலாம் நான் பேசுகிறேன்ல. இங்கே நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பிரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரை நம்புகிற பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அவர் பிரியம். ஆனால் மனுஷன் சொல்லுவான், யாரை தள்ளிட்டு அவன் மேலே ஏறி ஓடலாம், அவனுடைய ஆசீர்வாதத்தில் பிடுங்கிட்டு வெறுமையாக்கி நம்ம உயர் நினைக்கலாம். இப்படி தான் மனுஷனுடைய ஒரு சுவாபம். அது நிரந்தரல்ல. ஆனால் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தோடு அவர் வேதனையை கூட்டார். அப்போ இந்த நாளில் ஏன் ஆசீர்வாதம் நமக்கு வர்றதில்லை அப்படின்னா, நம்ம அந்த வார்த்தையை நம்புறதில்லை. நிறைய பேர் பிரசங்கம் கேட்குறோம், ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, சர்ச்சில் பேசுகிற வார்த்தைகளை கேட்குறோம், எந்த அளவு நம்புகிறோன்னு தெரியல. அதனால தான் ஊழியக்காரங்க கை உயர்த்தி ஜெபம் பண்ணுறாங்க. கை உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது கடைசி முடிவு ஜெபம் அந்த பாரத்தோடு இருக்கிற போதகர்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறாங்க. ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், இல்லைங்களா? அந்த ஜெபம் நம்மளை வாழ்க்கை ஆசீர்வாதம் கொண்டு வரும். நம்ம முதல்ல நம்பணும். ஆபிரகாம் பாருங்கள், முதிர் வயதில் கூட ஒன்றும் இல்லாத இருந்த பொழுது கூட தேவன் சொன்ன வார்த்தையை நம்பணும். வானத்தின் நட்சத்திரத்தை போல, கடல் மணலை போல பார்ப்பா, உன் சன்னதியை பெருக பண்ண. தேவன் சொன்னபடியே செய்தார். ஆண்டவர் சொன்னபடி செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை இன்றைக்கி பின்தங்கின நிலைமையில் இருக்கலாம், ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கில் கொண்டுட்டு போவார். என் வாழ்க்கையில் அப்படி ஒன்று இல்லாத சூழ்நிலையில் தான் நாங்கள் ஆண்டவரை எடுத்துக்கொண்டோம். கடங்காரனாக, கடங்கத்தில் தாங்க முடியாத சூசைட் பண்ணிக்கலான்னு போனேன். அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வியாதின்னு சுகம் கொடுத்தார். இன்னொரு நாள் முழு சாட்சி சொல்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் கடங்கரெல்லாம் போய் சொன்னேன், அவங்களெல்லாம் ஏமாற்றிட்டு ஓடிடலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில் தைரியம் கொடுத்துட்டாரு. நான் சம்பாரிச்சும் கடன்லாம் அடைச்சிடுவேன்னு சொல்லிட்டு, அதே போல் 2 ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு, கடனெல்லாம் அடைக்க தேவன் உதவி செய்தார். கர்த்தர் இன்றைக்கி நம்ம நிலைச்சி நிற்க ஒரு வீடை கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் சாதாரண ஒரு காரியம் கிடையாது. என்னுடைய ஒரு வசதி வாய்ப்புகள்லாம், ஃபேமிலி பேக்ரவுண்டுகள்லாம் ஒரு வீடெல்லாம் வாங்கி கட்டுறதெல்லாம் ரொம்ப கடினமான காரியம். ஆனால் தேவன் அதை செய்தார். எல்லாரும் முன்னே யாரெல்லாம் நம்மளுக்கு புறக்கணித்து அவமானப்படுத்தினாங்களோ